இங்கே ஒரு ஃபேமிலியை சேர்ந்த அண்ணன் தங்கச்சி 2 பேருமே ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரே நேரத்தில் காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. பட் அவங்க அம்மானால 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்களை தான் படிக்க வைக்க முடியும். யார் அது அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்காண்டி ஒரு மேஜை மேலே பாத்திரம் ஒன்றை வச்சு அதோட கைப்பிடி யார் பக்கம் வந்து நிற்கிதோ அவங்க தான் படிக்க போகணும், இன்னொருத்தவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை இப்போ சுற்றி விட அதோட கைப்பிடியும் அந்த பையனை நோக்கி நிற்கிது. இப்போ அந்த பையனும் சந்தோஷத்தில் வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்கான், நான் காலேஜ் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணு சோகத்தில் எந்திரிச்சு நின்றுட்டு அழுதுகிட்டே அந்த பாத்திரத்தை தொட்டு பார்க்கறா. அப்பதான் அவளுக்கு ஒரு உண்மை தெரியுது. அவளோட அம்மா வந்து வேணும்னே வந்து அந்த இடத்துல ஒரு காந்தத்தை வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த கைப்படி வந்து பையனோட பக்கம் திரும்பி நின்றுருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சோடனே அந்த பொண்ணு வந்து கோச்சிட்டு அந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மாவும் பயந்துகிட்டு தன் பொண்ணை வந்து நிறுத்துறதுக்காக போறாங்க. ஆனா அவளோட அண்ணனும் காலேஜ் போக போற சந்தோஷத்துல தன் தங்கச்சியோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மாவை வெளியில ஓடி வர அந்த இடத்துல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப தன் பொண்ணோட பேரை சொல்லி கத்துறாங்க, தயவு செஞ்சு வா, என்னோட ரத்தத்தை வித்தாது உன்னை நான் எப்படியாவது படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்த. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. மனசு உடஞ்சு போய் அந்த இடத்துல படுத்து அழுக. அந்த இடத்துக்கு அவங்களோட பையன் வாரான், நான் 2 பேத்தையுமே காலேஜுக்கு அமுச்சு விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை. தன் பையன் மேலேயும் முழு நம்பிக்கையும் வைக்கிறாங்க. 5-6 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. அவங்க பையனும் காலேஜ் ஸ்டடிஸ் எல்லாமே முடிச்சிட்டான். அவங்க அம்மாவுக்கும் வந்து தன் பொண்ணோட ஞாபகம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. வீட்டை விட்டு ஓடி போன அவங்களோட பொண்ணும் இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட CEO ஆயிட்டா. மறுபடியும் தன்னோட ஊருக்கே வர அவளுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. அப்ப அவளோட அசிஸ்டன்ட் மூலமா தன்னோட பிரதர் வந்து அந்த சிட்டிலேயே மிகப்பெரிய பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிய வருது. அவளோ கண்டிப்பா அம்மா தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அதனால அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய கிஃப்டா ரெடி பண்ணி பொண்ணோட வீட்டுக்கு கொடுத்து அம்மாவை ஆச்சரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு சைடோ அவளோட அம்மாவும் வந்து ரோட்ல குப்பை எல்லாமே பொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இப்ப தன்னோட பையனுக்கு போன் பண்ண, அவனும் எனக்கு இன்னைக்கு கல்யாணம், அதனால ஒய்யாம கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, முக்கியமா அந்த இடத்துக்கு நீங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்களோட வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பையனுக்கு ஃபேவரா இருந்திருக்காங்க. அதனால அவனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து நிக்க, அவனும் வந்து அவங்க அம்மாவை பார்த்து நீ கோவப்பட்டு அவங்கள தரன்னு வெளியில் இழுத்துட்டு வரான். ஏமா இந்த மாதிரி கேவலமா வந்து இங்க நிக்கிறீங்க, உங்களை தான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்ப அந்த இடத்துக்கு அவங்களோட மருமக வந்து நிக்கிறா. இப்ப அவளோட கையை பிடிச்சு நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணா. அவளும் ஒரு பிச்சைக்காரி என் கையை பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறா. அவங்களும் ஷாக் ஆகி போய் நான் உன் புருஷனோட அம்மா அப்படின்னு சொல்ல, என்னது இவங்க உங்களோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டா அவனும் இல்ல இவங்க போய் சொல்றாங்க, இவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என் பொண்ணுக்கு கொடுக்காத படிப்பை உனக்கு கொடுத்து இவ்வளவு தூரம் ஆளாக்கி விட்டதுக்கு இது எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க வெளியில போயிடுறாங்க. இன்னமும் சில இடங்கள்ல ஃபியூச்சர்ல பசங்க தான் தங்களை பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வளர்த்து ஆளாக்கி விட்டுறாங்க, பொண்ணுங்களை மறந்துடுறாங்க. ஆனா பசங்களுக்கு ஈக்குவலா அவங்களும் வந்து நிப்பாங்க அப்படின்ற உண்மை வந்து கால போன கடைசியில தான் அவங்களுக்கு தெரிய வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.